உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த பங்குனி மாதம் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கும்ப ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி சனி பகவானாக இருந்தாலும் கூட, ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த 7 சனின்றது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. விரைச்சனி 2.5 வருஷம், ஜென்மச்சனி 2.5 வருஷம், பாத சனின்றது இப்போ 1 வருஷம். கிட்டத்தட்ட 6 வருஷமாக உங்களுக்கு 7 சனி நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு, அதாவது நாள்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ கட்டாயின்றது இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய முறைப்படி ஆகிறார். அப்போ இதுக்கும் திருக்கணிதத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தா, இந்த வாக்கியத்துக்கு இப்போ ஆகிற சனி பயிற்சி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒரு மாற்றமும் கொடுத்துட மாட்டாருங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, சனி பகவான் ஒரு வீட்டில் மேக்சிமம் 2.5 வருஷம் தான் இருப்பார், அதுக்கு மேலே இருக்க மாட்டார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2.5 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியானார். இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ சனி பயிற்சி இப்போ தான் ஆகுது அப்படின்னா, அப்போ 2.5 + 1 வருஷம் 3.5 வருஷம் ஒரு வீட்டில் சனி இருப்பாரா? இருக்க மாட்டார் இல்லையா? அதனால தான் இந்த எப்பயுமே சனி பயிற்சி திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் மேக்ஸிமம் 1 மாதம் வித்தியாசத்தில் கூட நடக்கும். அது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். 1 வருஷம் ஷார்ட்டேஜில் எப்பயுமே ஆக மாட்டார். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி 2.5 வருஷம் முடிஞ்சு தான் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். பாக்கியத்துக்கு இப்போ தான் ஆகிறார் அப்படின்னா 3 வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு வீட்டில் எப்பயுமே இருக்க மாட்டார். அப்போ நான் அடுத்தது ஒரு 1.5 வருஷத்தில் மறுபடியும் சனி பயிற்சி வரப்போகுதுங்களா? அப்படி வராது இல்லைங்களா? அதனால் சனி பகவான் வந்து உங்கள் ராசியாதிபதியாக இருந்தாலும், அதாவது திருக்கணித முறைப்படி சனி பயிற்சின்றது 2025 அதாவதுன்றது வந்து மார்ச் 29 ஆயிட்டார். ஆனால் அப்போ கோயில் எந்த பூஜையும் பண்ணலை. இப்போ வந்து வாக்கியத்துக்கு வந்து சனி பகவான் வந்து, அதாவது இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியத்து முறைப்படி பயிற்சி ஆகிறாரு. அது உண்மை தான். ஆனால் நம்ம அது கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு வேணால் பொருந்துமா தவிர பலன் சொல்கிறதுக்கு இது பொருந்தாது. ஒன்றாச்சுங்களா? அதே அப்படி இருந்துட்டாலும் இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இப்போ மாறுற சனி மாறுறதுனால ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்டெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது, வித்தியாசம் தெரியாது. சரிங்களா? அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இப்போ பொதுவாக எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மற்ற கிரகங்கள் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். சரிங்களா? ஆனால் குரு பகவான் மட்டும்தான் உக்காந்த வீட்டுக்கும் பலன் கொடுப்பார், அவர் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார். அப்போ மிதுன ராசியில் குரு உக்காந்து மிதுன ராசிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறார் இல்லையா? அடுத்தது 5ஆம் இடமா துலா ராசிக்கும், 7ஆம் இடமா தனுசு ராசிக்கும், 9ஆம் இடமா உங்கள் கும்ப ராசிக்கும் தான் குரு பார்வையாக பார்த்துட்ருக்கிறார். அதுதான் சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசிக்காரங்களுடைய நிலமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 7.5 சனினால் கஷ்டப்படுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி 7.5 சனியே ஒரு பக்கம் உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுத்துட்ருக்கிறார். அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இந்த குரு வந்து உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த காலம் கொஞ்சம் நல்லதாக இருந்தது. 2025 அதாவது மே மாதம் 13ஆம் தேதி குரு பயிற்சி அடைஞ்சார். அதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இடப்பட்ட காலம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கட்டன்றது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 டிசம்பர் 7ஆம் தேதியோடு பார்க்கும்போது குரு வந்து வக்கரத்துக்கு போனார். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு அப்படின்றது கடமைக்காக வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த 3 மாதம். இது மாதிரி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது முடிஞ்சு போன கதைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலேயே அது நல்லா இருக்குமான்னு பார்த்தா, போன மார்ச் 27 குரு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். அதாவது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அப்படி பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரு வேறு இப்போ சொந்த நட்சத்திரத்துக்கே வந்துட்டார்.
அப்போ குரு சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டாவே கண்டிப்பாக மீண்டும் உங்கள் ராசியை 9ஆம் இடமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் பாக்கியஸ்தானமாக. அப்படி பார்க்குற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன நல்லது நடக்கும்னா அந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். திருமணம் வரன் பார்க்குற கும்பராசிக்காரங்களாக இருந்தால் திருமண யோகம் நல்லா இருக்குது, திருமணம் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்த வரம் வேணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மற்றும் அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் பெருகும். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிக்கிறேன். குழந்த வரம் வேணும், அதுக்காக வந்து நாங்கள் கோயிலாக போயிட்டுருக்குறோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி கூட எங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்றீங்களா, முருகன் கோயிலுக்கு போங்க. அதாவது குரு பகவானே டைரெக்டாக போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்த கோயில் பார்த்தா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டார்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா திருச்செந்தூர் தான் போகணுன்றதெல்லாம் இல்லை, எந்த முருகன் கோயிலுக்கு வேணாலும் போய் அதாவதுன்றது மாலையை மாற்றி மீண்டும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஏன்னா இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கும் நான் சொன்ன மாதிரி மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதாவதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும். அதாவது புது மாப்பிள்ளை புது பொண்ணு கிடையாதுங்க, தெரிஞ்சுக்கோ. கணவன் மனைவிக்கே நான் சொல்கிறேன், மாலை பிரித்து கட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒன்றாச்சுங்களா? அதனால் குரு பகவான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபேவராக இருப்பார். தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுப்பாரு, உடல் உபாதைகள் இருந்தாலும் சீரை வச்சுக்குவார், பண கஷ்டம் இருந்தாலும் குறையும். ரெண்டாவது தொழில் தொடங்கலாம்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்றதில்ல. இல்லை, குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டாவே A to Z வரைக்கும் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதுக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம்ன்றது இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் பயப்பட வேண்டாம். இதுக்கு மேலே குரு பயிற்சி அடுத்தது எப்போறாருன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் முடிஞ்சு, அதாவது வந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு வந்து பயிற்சி ஆகிறார். மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். அது வரைக்கும் தன்னுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்திலேயே குரு இருக்கிறதுனால இந்த 3 மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குன்றதில் மாற்றம் இல்லை. நிச்சயம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே இதுக்கு மேலே வெற்றி தான். இது முதல் உங்களுக்கு ஒரு வெற்றி. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குரு உட்காந்துருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன். அவர் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால, அதாவது இந்த பங்குனி மாதம் 7ஆம் தேதி குரு வந்து அதாவது புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதாவதுன்றது வந்து புதன் வக்கர நிவர்த்தின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பங்குனி 7ஆம் தேதி. அப்போ புதனும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அந்த குரு கூட புதனும் போய் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவார். எது அப்படின்னா பங்குனி 7ஆம் தேதி புதன் பெயர், புதன் வக்கர நிவர்த்தி. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. இதனால் பார்த்தோன்னா அந்த கல்வியில் இருக்கிற தடைகள் விலகிறது, தொழிலில் மாற்றம் ஆகிறது, தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது, கட்டட வேலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நின்று போயிருந்தால் மீண்டும் எடுத்து நடக்கிறது, சுப காரியங்கள் வீட்டில் நடக்கிறது, இது எல்லாமே 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து புதன் வந்து இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து கும்பராசியில் உட்காந்துருந்தாலும், அதாவது 27ஆம் தேதிக்கு மேலே வந்து கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அதனால் 27ஆம் தேதிக்கு மேலே கமிட்மெண்ட் அந்த 3 நாள் பெருசாக ஒன்றும் வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு போயிட்டார். மீன ராசியில் தான் போய் உச்சத்தில் இருக்கிறார். இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் வந்து மீன ராசியில் உச்சத்தில் இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறிடுவார். அப்படின்னா 12ஆம் தேதி வரைக்கும் மனைவிக்கு நல்லாயிருக்கும், அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், மற்றும் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்து பிரச்சனை சரியாக வருது, இந்த உடல் உபாதைகள் சீராக வச்சுக்கிறது, பண கஷ்டம் குறையிறது, அதான் இந்த வண்டி வாகனம் இந்த அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் நடக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடம்பர பொருட்களெல்லாம் வாங்கணும் அப்படின்ற ஆசை நிறையா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே அந்த வாங்கக்கூடிய பிராத்தம் இந்த மாதத்தில் உண்டு. நிச்சயமாக இது நடக்கும். அதனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்கு என்றைக்கு அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சாரோ அதுவே முதல் வெற்றி தான் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் மாற மாற பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் வக்கர நிவர்த்தி நல்லாயிருக்கு, குரு பகவான் அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது வக்கர நிவர்த்தி நல்லாயிருக்கு, சுக்கிர பகவான் போய் பார்க்கும்போது அப்படின்னா நீங்கள் உச்சத்தில் இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துலையே இருக்கிறார். பார்த்தீங்களா? இது நல்ல சப்போர்ட்டு. ஏன்னா சூரியன் தான் ஒரு மாத பலனை நிர்ணயிக்கிறது. அவர் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. அதாவது சொன்ன சொல்லு கண்டிப்பாக கடைப்பிடிப்பீங்க.
கொடுக்குறோன்னா கொடுப்பீங்க, செய்யறன்னா செஞ்சுருவீங்க. அதிலெல்லாம் அந்த ஒரு மாற்றம் வராது. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அதாவது பேசுகிறோம்னா இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒரு விஷயந்தான், கும்பராசிக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருகு தான் பதம்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா, நல்லா இருக்குன்றதுக்கு ஏன் சுற்றி வளைச்சி பேசணும்? நல்லா இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க மத்தவங்களுக்காக வேலை செய்துட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி நீங்க வேலை செய்வீங்க. இதை தாண்டி நான் சொல்ற மாரி எங்களுக்கு திருமணம் இண்டிவிஜுவலா எப்படி இருக்கும்? இந்த குழந்தை இண்டிவிஜுவலா எப்படி இருக்கும்? என்னோட தொழில் இண்டிவிஜுவலா எப்படி இருக்கும்? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட ஜாதகத்த அனுப்பி வைங்க. அத நம்ம பார்த்துக்கலாம். நான் கண்டிப்பா நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேல உங்களோட காலமெல்லாம் வெற்றி தான். இத நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்ல வர வேண்டிய கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுபோக உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொளியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.